அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் எந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், புறம் பேசுபவர்களை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் அருமறையாம் திருமறையிலே ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுகின்றான். புறம் பேசுவதனால் என்ன விளைவு, என்ன பாவங்கள் எல்லாம் நம்ம என்னை சொல்லுகின்றான் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றான். எல்லாம் சொல்லுகின்றான், என்ன செய்யுங்க, உங்களில் சிலர் சிலதை நீங்கள் புறம் பேசாங்க. நீங்க சிலரோட புறம் பேசாதீங்க, சிலதை வச்சு நீங்க புறமே பேசாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான், உங்களில் ஒருவர் யாரேனும் நீங்கள் உங்களுடைய இறந்து போன உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புறீங்களா கேட்ட அடுத்த அல்ல அதுக்கு அவனே பதில் சொல்றான், நீங்கள் அதை வெறுப்பீர்கள், வெறுத்து வேணாமா நீ ஒதுக்கிடுவீங்க என்பதாக சொல்லுகின்றான். அப்போ ஒருவன் புறம் பேசி விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் என்ன கூறுகின்றான், உதாரணம் காட்டி என்ன விஷயத்தை கூறுகின்றான்னு சொன்னா, உங்களுடைய சகோதரன் இருக்கிறானே, உங்களுக்கு கூட பிறந்த சகோதரன், அவன் செத்து போன அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாக நீங்கள் அந்த புறம் பேசுகின்ற விஷயம் ஏற்படுது என்பதாக சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி எக்கச்சக்கமான விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்தை இவ்வாறு சொல்லுகின்றார்கள், விபச்சாரம் செய்வதை விட புறம் பேசுவது அவ்வளவு ஒரு கடுமையானது என்றார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் கைபத்து அஷத்து மின ஸினா என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு ஒரு கடுமையான, அவ்வளவு ஒரு விபச்சாரம் செய்வதை விட, இந்த உலகம் நம்ம விபச்சாரம் செய்தான் பெருசு நினைக்கிறோம், ஆனால் விபச்சாரம் செய்வதை விட மிக கடுமையானது மற்றவர்கள் புறம் பேசுவது என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்றுவானாக. வாழும் காலங்களில் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் எழுதுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.